ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பன்னீர் கட்லட். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பன்னீரை இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கிறோம், அரிசி மாவு, குடமிளகாய், பெரிய வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், உப்பு. இப்போ பன்னீரை ஒரு பவுல் வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/4 கப் பெரிய வெங்காயம், குடமிளகாய், கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கிறோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தட்டி வச்சாச்சு. அப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். அது ஹீட்டான வாட்டி இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கட்லெட்டை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறோம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. சுவையான பன்னீர் கட்லெட் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.